ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காளான் கிரேவி செய்ய போகிறோம். காளான் கிரேவிக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். தக்காளி நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைக்கிற பொருள். இன்றைக்கி கொத்தமல்லி கருவேப்பிலையும் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். தக்காளியும் அரைச்சிக்கிறேன், வெங்காயத்தையும் கொஞ்சம் அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டையும் அரைச்சிக்கிறோம். எப்படி காளான் கிரேவி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ காளான் கிரேவிக்கு தக்காளி பேஸ்ட்டு அரைச்சிட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலையும் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, காளானை அரிஞ்சு சுடுதலில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், பட்டை, சோம்பு, கிராம்பு. மசாலா மட்டன் பொடி, மிளகாத்தூள், வீட்டு குழம்பு பொடி, ஜீரகத்தூள், மஞ்சள்தூள், உப்பு. பட்டை கிராம்பு தாளிக்கிறப்போ இந்த பெரிய வெங்காயத்தையும் நான் ஒரு வெங்காயம் தாளிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ காளான் கிரேவி தாளிக்க போகிறவங்க பட்டை, கிராம்பு, சோம்பு. நல்ல வெங்காயம் பொன்னூறாக வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் பெரிய வெங்காயத்தை அரைச்சி. தக்காளி பேஸ்ட், கொஞ்சம் நல்லா வணங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். சில குழந்தைங்க வெங்காயத்தை கூட எடுத்துகிட்டு சாப்பிடும். அதனால தான் கிரேவியில் இன்றைக்கி வெங்காயத்தை கூட நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி நம்ம அரைச்சி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி. கருவேப்பிலை, கொத்தமல்லி முடிஞ்ச அளவுக்கு சமையலில் ஆட் பண்ணுங்கள். அரைச்சாச்சும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் அரைச்சி வச்சது அந்த பேஸ்ட்டு, மட்டன் மசாலா பொடி, மிளகாத்தூள், சீரகப்பொடி, மஞ்சள்தூள், உப்பு. பபுள் மாதிரி கொதிக்க வரப்போ தான் நான் பொடி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சோடனே நம்ம சுடுதலில் அலசி வச்ச காளான் போட்டால் காளான் கிரேவி ரெடி. நல்லா கிரேவி கொதிக்குது. கொதிச்சோடனே நம்ம காளானை சுடுதலில் அலசி போட்டதை எடுத்து போடுவோம். இப்போ காளான் பாருங்கள், வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ காளான் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி வெங்காயம் போட்டது. இங்கே பாருங்கள் எவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி காளான் பிரியாணி செஞ்சு என் லிங்க்கில் கீழே இருக்குது. இது பாருங்கள், முழு வீடியோவை பாருங்கள், கிளிக் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காளான் கிரேவியில் தான் சப்பாத்தி, பூரி இந்தமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.